நமஸ்தே, வெல்கம் டு சாய் பட்டசாலா. நாம் இன்றைக்கி கிளாஸ் 10 தமிழ் புக்கில் இருக்கிற இயல் 1 பார்க்கலாம். இது ஒரு கவிதையிலேருந்து எடுத்திருக்காங்க. அன்னை மொழியே அப்படிங்கிற கவிதை. இதை எழுதினவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் எழுதியிருக்காங்க. இந்த பாடத்துக்குள்ளே நம்ம நுழையிறதுக்கு முன்னாடி இதை பற்றியான ஒரு சின்ன தொகுப்பு பார்க்கலாம். சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள், பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள், வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள், உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குபவள், அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள், செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம். இதில் அன்னை மொழி, நம்மளுடைய தாய் மொழி தமிழ் மொழி இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி அவர் பெருமையாக சொல்லியிருக்காரு. இதில் எப்படி நம்ம ஆரம்பிக்கிறோன்னா, அழகார்ந்த செந்தமிழே, அழகு தமிழ்னாலே அழகு அப்படின்னு தானே அர்த்தம். அழகான செந்தமிழே அப்படின்னு வர்ணிக்கிறாரு. அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் உன்னை முகிழ்த்த நறுங்கனியே. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, அன்னை மொழியே, நம்மளுடைய தாய் மொழியே, அழகு நிறைந்த செழுந்தமிழே. அழகார்ந்த அப்படின்னா அழகு நிறைந்த செழுந்தமிழே அப்படின்னு அர்த்தம். முன்னைக்கும் உன்னை முகிழ்த்த நறுங்கனியே அப்படின்னா பழைமைக்கும் பழமையான காலத்திலேருந்து தோன்றிய நறுங்கனி அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. அதாவது குமரி, நம்மளுடைய கன்னியாகுமரி இருக்கு இல்லையா, அது அந்த இடத்துல இருக்கிற அரசாண்ட மண்ணுலகத்தில் இருக்கிற பேரரசர். யார் அவர்? பாண்டிய மன்னர். பாண்டிய மன்னரை பற்றி இவருங்க இப்படி சொல்கிறாங்க. தென்னன் மகளே, திருக்குறளின் மான் புகழே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே நற்கணக்கே, மண்ணுஞ்சிலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவாள் முடி தாழ வாழ்த்துவமே. தென்னன் மகளே அப்படின்னா பாண்டிய மன்னருடைய மகளே, திருக்குறளின் மான் புகழே, திருக்குறளினுடைய பெருமைக்குரியவள் நீ. இன்னரும் பாப்பத்தே அப்படின்னா 10 பாட்டே அப்படின்னு அர்த்தம். என் தொகையே நற்கணக்கே, என் 8 தொகையே 14 கீழ்கணக்கே, மண்ணுஞ்சிலம்பே நிலைத்த சிலப்பதிகாரமே, மணிமேகலை வடிவே அழகான மணிமேகலையே, முன்னும் நினைவாள் முடித்தாள வாழ்த்துவோமே. உங்களுடைய நினைவாள பொங்கி எழுகக்கூடிய உங்களுடைய நினைவாள உங்களை தனை பணிந்து வாழ்த்துகின்றோம் அம்மா அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இன்னொரு செய்யுள் என்ன சொல்லியிருக்காருன்னா, செப்பரிய நின் பெருமை, உங்களுடைய புகழ் பெருமை எப்படி சொல்லுவோம்? செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை, என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும், செழுமை மிக்க தமிழே எனக்கு உரியவளே, சொல்லுதற்கரிய உங்களுடைய பெருமைகளை என்னுடைய தமிழ் நாக்கு எப்படி விரித்துரைக்கும், எப்படி உங்களுக்கு புகழ்ந்து பாடுவேன். முந்தை தனி புகழும் முகிழ்த்த இலக்கியமும், விந்தை நெடு நிலைப்பும் வேறார் புகழுரையும், வளம் பெருமையும் உங்களுக்கான தனி சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, உங்களுடைய வியக்கத்தக்க உங்களுடைய நீண்ட நிலைத்த தன்மையை வேறு மொழியார், அதாவது நம்மளுடைய மொழி தவிர மற்றவங்களுடைய மொழி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படி உங்களுடைய புகழை நாங்கள் எடுத்து உரைப்பேன். உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றாம் யாண்டும் முழங்கத் தனித்தமிழே. கனிச்சாறு எழுதியிருக்காரு. இது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுடைய தமிழ் நீண்டு நிலைத்த தன்மை உடையாது. வேற்று மொழியில் பேசுவங்க கூட உங்களுடைய தமிழுடைய புகழை எடுத்துரைக்கிறாங்க. அவங்களுடைய தமிழ் பற்று அவங்களுக்கு எழும்புது. என்னுடைய தனித்தமிழே, எப்படி வண்டு செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுமோ, அது மாதிரி நாங்கள் உங்களுடைய சுவையை எங்களுடைய உள்ளத்தில் மூழ்க உங்களுடைய பெருமைகள் நாங்கள் மூழ்கின்றோம் அப்படின்னு சொல்கிறாருன்னு அர்த்தம். இதை எழுதினவர் கனிச்சாறு அப்படிங்கிறவர் எழுதினார். இதுதான் நம்மளுடைய அன்னை தமிழுடைய செய்யுளுடைய விளக்கம். என்னுடைய சேனல் சாய் பட்டசாலா ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.